ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 28, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக கட்டிப்பிடித்துக் கொண்டான். அதனால் யமனின் பாசக்கயிறு அவனையும் சிவனையும் சேர்த்து பிணைத்தது. அச்சிறுவன் காப்பாற்றப்பட்டதற்கு அதுவே காரணமாகும். இறைவனுடன் எப்போதும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த கதை உங்களுக்கு கற்பிக்கிறது. ஏனெனில் யமனின் பாசக்கயிறு எப்போது உங்கள் மீது வீசப்படும் என்று உங்களுக்கு தெரியாது. எந்த திருநாமமிட்டு அழைத்தாலும், எந்த திருவுருவத்தில் எண்ணினாலும் அந்த பரம்பொருளுடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, தார்மீகமான வழியில் செல்லாமல் நீங்கள் அதை அடைய முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறுகலான சுற்றுப்பாதைகளில் செல்லாமல் உயர்ந்த பாதையையே பற்றி செல்லுங்கள். நீங்கள் அற்ப புத்திக்கு, அதாவது கீழ்த்தரமான சிந்தனைகளுக்கு இடமளித்து விட்டால் அகண்ட தத்துவத்தை, அதாவது பிரபஞ்சமயமான கோட்பாட்டை இழந்து விடுவீர்கள். இறையருளை வெல்வதற்கும் பரிசுத்தத்தை பெறுவதற்குமான முறைகளை அவற்றை பற்றி அறிந்தவர்களிடம் இருந்து, அதாவது தாங்கள் கற்றதை நடைமுறைப்படுத்திய பெரியோர்கள் மற்றும் பண்டிதர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மனம் தளராதீர்கள், தயங்காதீர்கள். இறையருள் கடந்த கால கர்ம பலன்களை நீக்கிவிடும். சற்பிரயத்தனம், சற்சங்கம், சதாச்சாரம் ஆகியவை எதிர்காலத்தில் சந்தோஷத்தை உறுதி செய்ய முடியும். தெய்வீக அருளுரை, ஏப்ரல் 1, 1965. நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளும் போது சமாளிக்க முடியாத சிரமங்கள் கூட பனிபோல் மறைந்துவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.